நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கையைச் சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செந்தில், சாமுவேல், ராமகிருஷ்ணன், ஜெகன் ஆகியோர் கோடியக்கரை அருகே மீன்பிடித்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் அவர்களை தாக்கி மீன்கள் மற்றும் GPS உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதேபோன்று கோடியக்கரைக்கு தெற்கே மீன்பிடித்த செருதூர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களையும் தாக்கிய கொள்ளையர்கள் 50 கிலோ மீன்களையும் GPS மற்றும் டார்ச் லைட் உள்ளிட்ட கருவிகளையும் கொள்ளையடித்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சரின் தொகுதிக்குட்பட்ட அயனாவரத்தில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்ய சாலையில் தோண்டப்பட்ட குழி மூடப்படாததால் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானது. அப்பகுதியில் மழை பெய்த நிலையில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்வதற்கு குழியின் மூடி திறக்கப்பட்ட நிலையில் இருந்ததால் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் குழிக்குள் விழுந்தார். இதனை கண்ட அப்பகுதியினர் இது முதல்வர் தொகுதி என பலகையில் எழுதி அக்குழியின் மீது வைத்தனர். இதனை கண்டு ஆத்திரமடைந்த திமுகவினர் அப்பலகையை அகற்றிவிட்டு பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறை கூற முடியாத ஆட்சி என வாய் சவடால் விடும் விடியா முதல்வரின் தொகுதியிலேயே அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் கடுமையாக சாடியுள்ளனர்.